வணக்கம். மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளானது எண்ணப்பட்டு தற்பொழுது முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் 2 தினங்களுக்கு முன்பு எண்ணப்பட்டு விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட மாணிக் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக மாணிக் தாக்கூர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் 2வது முறையாக தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி விருதுநகர் தொகுதி. ஏனென்றால் ஒரு மும்முனை போட்டி நிலவியது. ஒரு நட்சத்திர தொகுதி என்ற ஒரு அந்தஸ்தையும் பெற்றிருந்தது. பாஜக சார்பில் ராதிகா சரத்குமாரும் அதே போன்று அதிமுக சார்பில் தேமுதிக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக விருதுநகர் தொகுதி தான் அஇஅதிமுகவிற்கு ஒரு தொகுதியை பெற்றுத்தரும் என எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி வரை இந்த வாக்குப்பதிவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் பேட்டியளித்திருந்தார். அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் அவர்கள் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தென் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகள் விழுந்த தொகுதி என்று பார்த்தோமேனால் விருதுநகர் தொகுதி 72% வாக்குகள் ஆனது அங்கு பதிவாகி இருந்தது. மொத்த வாக்குகள் 14 லட்சம் வாக்குகள் பதிவானதில் குறிப்பாக நம் மாணிக்க தாக்கூர் 11 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருந்தது. இதில் மாணிக்க தாக்கூர் அவர்களுக்கு 3,82,000 வாக்குகள் விழுந்திருந்தது. விஜய பிரபாகரன் அவர்களுக்கு 3,77,000 வாக்குகள் ஆனது விழுந்திருந்தது. அதே போன்று பாஜக சார்பில் போட்டியிட்ட ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு 1,63,000 வாக்குகளானது விழுந்திருந்த சூழ்நிலையில் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் மாணிக் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி விருதுநகர் தொகுதி. இங்கு பார்த்தோமேனால் பாஜகவின் நட்சத்திர தொகுதி என்பதனால் பல்வேறு முக்கிய அரசியல் பிரபலங்களும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். குறிப்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இங்கு இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டார். குறிப்பாக தன்னுடைய மகனுக்காக அங்கே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை வைத்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மிகவும் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவியது என்றுதான் சொல்ல வேண்டும். விருதுநகர், தர்மபுரி உள்ளிட்ட 2-3 தொகுதிகள் தான் தமிழகத்தில் கடும் ஒரு போட்டி நிலவியது என்று சொல்லலாம். இதில் தர்மபுரி தொகுதியில் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி தோற்கடிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் வெறும் 4,379 வாக்குகள் மட்டுமே வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் அவர்கள் தனது வெற்றி வாய்ப்பை இழந்த சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்றும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். தற்பொழுது இவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுவினை அளித்திருக்கிறார். இவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றத்தை நாடுவாரா, நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்படுமா என்பது இன்னும் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். தற்பொழுது தேமுதிக ஒரு மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த தொகுதி பார்த்தோமேனால் விருதுநகர் தொகுதி. கடந்த முறை 2019 தேமுதிகவிற்கு தான் ஒதுக்கப்பட்டது. விருதுநகர் தொகுதி பார்த்தோமேனால் சிவகாசி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், அதே போன்று மதுரையின் 2 தொகுதிகள் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் உள்ளிட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் பார்த்தோமேனால் தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்து தற்பொழுது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் எந்த ஒரு தொகுதியிலும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படவில்லை. முதன்முறையாக மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பிரேமலதா விஜயகாந்த் வைத்திருக்கிறார். மீண்டும் வரும் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படுமா அல்லது தேர்தல் ஆணையம் இவரது கோரிக்கையை புறக்கணிக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தொடர்பாக தேமுதிகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்படுமா, விஜய பிரபாகரன் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கையை தேமுதிக தெரிவித்திருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.